ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு இப்போ சீசனில் கிடைக்கிற பச்சை பட்டாணி முழுசாக கிடைக்கிறத எப்படி நம்ம அதை பதப்படுத்தி ஒரு வருஷத்துக்கு வர்ற மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை போல் முழுசாக கிடைக்கிற பட்டாணி நீங்கள் ஒரு 1/2 கிலோ இல்லைனா 1 கிலோ இல்லைனா 2 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க. இது 1 இயர் ஆனாலும் இதை போல் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கெட்டு போகாது. இதை உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா, இதை போல் நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். இதை ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த பட்டாணி எல்லாமே உங்களுக்கு அப்படியே கேப் விழுந்து வெளியே வந்துடும். இதை போல் நம்ம ஈஸியாக உரிக்கும் போது, ட்விஸ்ட் பண்ணி உரிக்கும் போது உங்களுக்கு 1 கிலோ பட்டாணியை கூட சீக்கிரமே நீங்கள் உரிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இந்த முழு பட்டாணியையும் எல்லா பட்டாணியும் ஈஸியாக நம்ம உரிச்சிக்கலாம். உரிச்சிங்கன்னா இதை போல் உங்களுக்கு நல்ல பட்டாணியாக கிடைக்கும். இந்த சீசனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். அந்த பட்டாணியோட கலரு, அந்த அளவு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த சீசனை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே உரித்து ஈஸியாக உரித்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பட்டாணியை ஒரு வாரத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணிடுவீங்கன்னா சாதாரணமாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுவோம், 1 இயருக்கு அப்படி யூஸ் பண்ணணுன்னா நம்ம அடுத்து செய்கிற அந்த ப்ராசஸை செய்யணும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பட்டாணியுமே நம்ம உரிச்சிட்டோம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பட்டாணியை நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை போல் இருக்கும். நல்லா பெரிய பெரிய பட்டாணி மட்டும்தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன பட்டாணி எல்லாமே உங்களுக்கு தண்ணியில் நம்ம கழுவும் போது அது போயிடும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பட்டாணி போடுறோமோ அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பட்டாணியை அந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நம்ம குருமாவில், கிரேவியில் போடும்போது நமக்கு எப்போ போடுறோமோ அப்போ நல்லா அது வெந்துக்கும். அதனால் இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ண உடனே நம்ம ஒரு வடிகட்டிக்கு மாற்றி அதை நம்ம கோல்டு வாட்டரில் காட்டணும். அப்போ தான் அந்த பட்டாணி ரொம்ப உள்ளே வேகாமல் அந்த மேல் லேயர் மட்டும் வெந்து இருக்கும். இதை போல் தண்ணியில் காட்டினீங்கன்னா நல்லா அந்த கூலாயிரும் அந்த பட்டாணி. உங்களுக்கு ரொம்ப வெந்திருக்காது. ஆனால் அந்த ப்ரிசர்வ் ஆகிற அளவுக்கு மட்டும் அது மேல் லேயர் மட்டும் நல்லா வெந்து இருக்கும். இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா பரப்பி வச்சிடணும். இதை போல் பரப்பி வச்சுட்டு நல்லா ஒரு ஃபேனுக்கு கீழே அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அதில் உள்ள அந்த ஈரப்பதம் எல்லாமே உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும் அந்த காட்டன் துணியில். இந்த மாதிரி வச்சு ஒரு 2 ஹவர்ஸில் அது நல்லா காய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் கவர்லனாலும் போடலாம். ஆனால் கவரை விட ஸ்டீல் பாக்ஸ்னால் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும்போது அதை நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை போல் ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். அப்புறமா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.